الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا كتاب أنزلناه مبارك فاتبعوه واتقوا لعلكم ترحمون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم صوم يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبلها أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றோம். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்துரைத்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பரலை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு மிக முக்கியமான 2 தலையங்கங்கள் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவது பகுதி 1446வது ஹிஜ்ரி ஆண்டிலிருந்து 1447வது இஸ்லாமிய புது வருஷத்தை அடைந்து முஹர்ரமுடைய மாதத்தினுடைய 8வது பிறையில் அமர்ந்திருக்கிறோம். எனவே அது சம்பந்தமான சில வார்த்தைகளையும், அதைத் தொடர்ந்து முஹர்ரமுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய விசேஷமான அமல்கள் பற்றியும், அதைத் தொடர்ந்து அல்லாஹுடைய அருள் எவ்வளவு முக்கியமானது, இந்த அல்லாஹுடைய அருளை என்ன வழி என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப்போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு வசனத்தோடு இந்த குத்பாவை ஆரம்பிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அவனுடைய குர்ஆனை பற்றி பேசுகிறான், அவனுடைய வேதத்தை பற்றி பேசுகிறான். அது பரக்கத்தானது, அதை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், அதை பின்பற்றி நடப்பீர்களாக, அல்லாஹ்வை பயந்து நடப்பீர்களாக, உங்களுக்கு அருள் கிடைக்கும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. وَهَذَا كِتَابٌ أَنزَلْنَاهُ مُبَارَكٌ فَاتَّبِعُوهُ وَاتَّقُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. இதோ இந்த வேதம் அல் குர்ஆன், நாம் அதை இறக்கி வைத்திருக்கிறோம், அது முபாரக்குன், அது பரக்கத்தானது, அது ரஹ்மத்து நிறைந்தது, அருள் நிறைந்தது, அது பொக்கிஷமானது. கியாமத்துடைய நாள் வரும் வரையில் அதனோட ஹரக்கத்தையோ ஒரு நுக்குத்தாவையோ எவராலும் மாற்ற முடியாது, அது மாற்றப்படாமல் அதை பாதுகாப்பான். அப்படிப்பட்ட உத்தம வேதம் கரங்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளிலேயும் எங்களுடைய கைகளிலேயும் அது தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேதம் முபாரக்குன், அது பரக்கத்தானது என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு ஃபத்தபிஊஹு, அந்த பரக்கத்தான வேதம் பரக்கத்தில் சொல்லி போதுமா? அது பரக்கத்துத்தான்னு சொல்லி போதுமா? அதற்கென்று நீங்கள் செய்ய வேண்டிய 5 கடமைகள் இருக்கின்றன அல் குர்ஆன் பேசுகிறது. அதற்கென்று பல கடமைகள் இருக்கின்றன. அது பரக்கத்து தான். எப்படி பரக்கத்து வரும்? ரஹ்மத் எப்படி வரும்? அருள் எப்படி வரும்? அல் குர்ஆன் சொல்லுகின்ற வசனத்தின் மூலம் அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அங்குதான் பரக்கத்து வரும்.
அங்குதான் ரஹ்மத்து வரும், அங்குதான் அல்லாஹ் அருள் கிடைக்கும். வத்தகு, நீங்கள் அந்த வேதத்தை பின்பற்றி நடப்பதோடு அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். லஅல்லக்கும் துர்ஹமூன, உங்களுக்கு பரக்கத்து வரும், அருள் கிடைக்கும், ரஹ்மத்து கிடைக்கும் என்று திருமறை அல் குர்ஆன் இந்த வசனத்தை பிடித்தது. இப்பொழுது நாம் நேரடியாக சென்ற வாரம் வெள்ளிக்கிழமையும் இஸ்லாமிய புது வருஷம் எவ்வாறு உருவானது, அதனுடைய அடிப்படை ஹிஜ்ரத்தாக இருந்தது, இந்த ஹிஜ்ரத்துக்கு எது அடிப்படையாக இருந்தது, அந்த ஹிஜ்ரத் ஏன் நடந்தது, அதற்கான பல காரணங்கள் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஏன் செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹ் திட்ட வரைவுகள் எப்படி இருந்தது போன்ற பல செய்திகளை சென்ற குதுபா சங்கத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே அந்த ஹிஜ்ரி ஆண்டு 1446வது ஹிஜ்ரி ஆண்டிலிருந்து 1447வது ஹிஜ்ரி ஆண்டை நாம் அடைந்து 8வது நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், 12 மாதங்கள் அரபு கணக்கின் அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் அதை பாடமாக்க வேண்டும். தான் இருக்கின்ற வருஷம் எது, தான் இருக்கின்ற மாதம் எது, தான் இருக்கின்ற பிறை எது என்பதை ஒரு முஸ்லிமான ஒரு ஆண், பெண், சிறுவர், பெண் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இருப்பது 1447வது ஹிஜ்ரி ஆண்டு, முஹர்ரமுடைய மாதம், பிறை 8 இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு மாதமும் தலைப்பிறை பார்ப்பதும் கூட ஒரு இபாதத்து. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில்-யும்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைப்பிறை கண்டால் அல்லாஹ்விடம் நீங்கள் சாந்தி சமாதானத்தை கேளுங்கள், பரக்கத்தை கேளுங்கள், அருளை கேளுங்கள், அது சுன்னத்து. அந்த அடிப்படையில் புதிய வருஷம் மலர்ந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த அருள் நிறைந்த இந்த மாதத்தை எங்களுக்கு பரக்கத்தாக ஆக்கி தந்துடுவானா. எங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித சமூகத்திற்கே ஒரு பரக்கத்தான மாதமாக அல்லாஹ் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை ஆக்கிடுவானா. 2023ஆம் ஆண்டிலிருந்து, குறிப்பாக 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் திகதியிலிருந்து இன்று வரை 635வது நாட்களை கடந்து கொண்டிருக்கிறது. அந்த பலஸ்தீன பூமியிலே முஸ்லிம் சமூகம் வாடி வதித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் மரண ஓசைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கதறுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அழுகைகளையும் மரண ஓசைகளுமே இந்த உலகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அப்பாவி மக்கள் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த புதிய வருஷம் மலர்ந்தது, சென்ற வருஷமும் மலர்ந்தது, அவர்களுக்கும் முஹர்ரம் வந்தது, அவர்களுக்கும் ரமதான் வந்தது, அவர்களுக்கும் துல்ஹஜ் வந்தது, அவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்களோ ஒவ்வொரு நாளும் மரண படுக்கையிலும் மரணத்தினுடைய ஓசையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும், அவர்களுக்கும் அருளை கொடுக்கட்டும். கூடிய சீக்கிரம் அந்த பலஸ்தீன பூமியிலே வாழுகின்ற அப்பாவி மக்களுக்கு அல்லாஹ் ஒரு விடுதலை கொடுத்துருவானாக. இந்த முஹர்ரமுடைய பரக்கத்தை கொண்டு, இந்த புது வருஷத்தினுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்துருவாயா. சொந்த பூமி ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த பூமியிலிருந்து விரட்டப்பட்டு அல்லது அதே பூமியிலே அகதிகளாக ஆக்கப்பட்டு உணவு தருவதாக கூப்பிட்டு கொலை செய்யப்படுகின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமும் கைகட்டி பார்க்கிறது, உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் எவரால் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அக்கிரமும் அநியாயமும் அந்த பூமி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு கூடிய சீக்கிரம் சுதந்திரமான ஒரு பலஸ்தீன பூமியை கொடுத்துருவானாக, அவர் நிம்மதியை கொடுத்துருவானாக. யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை, ஷஹீதுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவானாக. அதே நேரம் யாரெல்லாம் கை கால்களை இழந்து ஊனமுற்றோ வெறும் நடந்து கொண்டு அவ்வளவுதான், உயிர் மட்டும் இருக்கிறது, நோயோடு நொடியோடு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு முடிவை கொடுத்துருவானாக. அந்த துஆவோடு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். எனவே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 பணிகள் இருக்கின்றன. ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்தான். அதில் 10 இரவுகள் கிடைத்தது, 10 பகல்கள் கிடைத்தது. கடைசி 10 இது பார்த்தோம். ஈத்திகாஃபுடைய அமல் இருந்தோம், கியாமுல் தொழுகையில் ஈடுபட்டோம், அல் குர்ஆனை ஆசையோடு ஓதினோம். ரமதானுடைய மாதத்தில் அந்த இறுதி 10 எனக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல மணித்தியாலங்களை செலவழித்தோம். அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் அந்த ரமதான் மாதத்தில் கிடைத்த, அல்லாஹ் தர இருந்த
இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை தந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் நம்பிக்கை வைப்பதோடு அந்த ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதம் வந்தது. ஷவ்வால் மாதம் முடிந்ததோடு துல்காதா மாதம் பிறந்தது. துல்காதா மாதம் பிறந்து முடிவதோடு இன்னும் ஒரு மாதம் வந்தது. சுப்ஹானல்லாஹ், அதுதான் துல்ஹஜ்ஜுடைய மாதம். துல்ஹஜ்ஜுடைய மாதம் அதில் முந்திய 10 இரவுகள் கிடைத்தன, முந்திய 10கள் கிடைத்தன. சுப்ஹானல்லாஹ், அதுவும் பரக்கத்தான நாட்கள், பரக்கத்தான இரவுகள். அந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற இபாதத்துகள் ஒரு வருஷத்திலே 7 நாட்கள் செய்கின்ற இபாதத்துகளை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக இருந்தது. அது குர்பானி வணக்கம் செய்தோம், அதில் அரஃபா நோன்பு நோற்றோம், அந்த முதலாவது 10 அதிகமாக தஸ்பீஹ் செய்தோம், இஸ்திக்ஃபார்கள் செய்தோம். எனவே அந்த 10ம் எங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடிய 10க்களாக இருந்தன. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுதும் இன்னும் ஒரு முஹர்ரமுடைய மாதம் வந்து இன்னும் சிறந்த 2 நாட்கள் எங்களை அன்பித்துக் கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிபோடு 9வது பிறை ஆரம்பமாகும். 9வது பிறையும் 10ஆம் பிறையும் அதைத்தான் ஆஷூரான்னு சொல்கிறோம். ஒரு வருஷத்திலே வருகின்ற சிறந்த நாட்களிலே ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10, முஹர்ரம் மாதத்தினுடைய குறிப்பாக இந்த ஆஷூரா தினம் போன்ற நாட்கள் எல்லாம் மிக சிறந்த நாட்களாக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா மாறி மாறி எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தந்து கொண்டே இருக்கிறார். எனவே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு மனித புனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலேயே அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். எனவே அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ், அந்த நாட்களை அமலால் கழிப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான நாட்களாக மாறட்டும், அந்த நாட்கள் மௌத்து வரை தொடரட்டும் என்ற நிய்யத்தோடு நாம் செய்ய வேண்டிய 2 அமல்களில் முதலாவது அமல் எது தெரியுமா? நோன்பு. அதையும் சென்ற குதுபா பிரசங்களில் கேட்டிருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பின்னேரம் சஹர் செய்து நாளை சனிக்கிழமை ஒரு நாள் நோன்பு நோட்பதும், நாளை மறுநாள் பின்னேரம் சஹர் செய்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு, மொத்தம் 2 நோன்பு, 5ஆம் திகதி 6ஆம் திகதி இந்த 2 நாட்களிலும் தாசுவா நோன்பு ஆஷூரா நோன்பு நீட் வைத்துக் கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். முழு அக்குனை மட்டுமல்ல முழு உலகமும் பிடிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த நோன்புடைய பரக்கத்துகளை கொண்டு அல்லாஹ் தஆலா முழு உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இக்கட்டான கஷ்டமான இந்த துயரமான நிலைகளை எல்லாம் மாற்றி நல்ல நிலைகளை இந்த முஸ்லிம் சமூகம் கொடுக்கட்டும் என்று நியத் வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸௌமு ஆஷூரா, ஆஷூரா தினத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஐயுகஃபிரஸ்ஸனா அல்லதி கப்லஹா, ஒரு வருஷத்தினுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது பரிகாரமாக அமையட்டும், அது ஆகும், நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷூரா நோன்புடைய சிறப்பை சொல்லித் தருகிறார். எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அறிமுகமாக எல்லோருக்கும் ஞாபகப்படுத்துங்கள். எவ்வளவு முயற்சி செய்து எத்தனை கோடி கோடி மக்கள் பிடிப்பார்களோ அத்தனை பெரும் நன்மைகளும் அதை யார் தூண்டுதலாக இருந்தார்களோ காரணிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அத்தனை பேருக்கும் அந்த நோன்புகளோடு கூட பாக்கியம் தருவான். இது ஆஷூராவிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல். இன்னொரு அமல் இருக்கிறது, அதுதான் தாராளமாக குடும்பத்துக்காக செலவு செய்வது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை பாருங்கள், மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்திலே யார் தனது குடும்பத்திற்காக தாராளமாக செலவழிக்கிறார்களோ வஸ்ஸஅ அல்லாஹு லஹு சாயிர ஸனதிஹி அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா வருஷம் முழுக்க அவருக்கு அல்லாஹ் இத்திலே பரக்கத்து ரஹ்மத்து செய்து விடுகிறான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா தினத்திலே தாராளமாக செலவு செய்ததை பற்றி வலியுறுத்தி ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை செய்வோம். இது 2வது அமல். இப்பொழுது நான் இந்த குத்பா பிரசங்கத்தின் 2வது தலையங்கத்தில் நுழைய விரும்புகிறேன். அதுதான் இந்த உலகத்திலே ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக சொல்லித் தந்த ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு விஷயம் அரியது, அதுதான் ரஹ்மத். ஒருவர் மரணிக்கிறார், அவருக்காக ஜனாதா தொழுகிறோம், இன்னைக்கு இரவும் தொழுகிறோம், ஒரு தாய்க்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை வெளிச்சமாக தருவான். இதே போல் யாரெல்லாம் மன்னர்கள் அடக்கப்பட்டாரோ அத்தனை பேருடைய கபரையும் அல்லாஹ் வெளிச்சமாக தருவான், சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாற்றிடுவானா. குறிப்பாக அந்த ஜனாதா தொழுகையில் முதலாவது சூரா ஃபாத்திஹாவை ஓதுவோம், அதன் பிறகு 2வது தக்பீருக்கு பிறகு ஸலவாத்தை ஓதுவோம், 3வது தக்பீர் நாம் துஆ கேட்போம். என்ன துஆ கேட்போம்? பாவ மன்னிப்புக்காகவும் ரஹ்மத்துக்காகவும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா,
இந்த ரஹ்மத்தை கேட்பதும் மக்ஃபிரத்தை கேட்பதும் மிக முக்கியமான செய்தி. எனவே தான் மரணித்தவருக்காகவும் ரஹ்மத்து தேவை, ஹயாத்தோடு வாழக்கூடிய எங்களுக்கும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் தேவை. ஒரு நாள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலு அஹதும் மின்கும், உங்களில் யாருக்கும் சுவர்க்கம் செல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய அருளின்றி வெறும் தன்னுடைய அமல்களை மட்டும் வைத்து எவராலும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா யதுகுலு அஹதும் மின்குமுல் ஜன்னத பிஅமலி, உங்களை எவராலும் தன்னுடைய அமலால் மட்டும், செயலால் மட்டும், நற்காரியங்களால் மட்டும் சொர்க்கத்தில் நுழைய எண்ணம் கொள்ள முடியாது. இதை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலா அன்த யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அதே ரஹ்மத் தேவைப்படுமா? உங்களுக்கும் அதே ரஹ்மத்து கட்டாயமா? அல்லாஹ் அருளில் உங்களால் சொர்க்கம் சொல்ல முடியாதா? சுப்ஹானல்லாஹ். கால வலா அன இல்ல ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி அவு கமா அலைஹி ஸலாத்து வஸலாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானாக இருந்தாலும் என்னுடைய செயலால், என்னுடைய அமலால், என்னுடைய நற்காரியங்களால் மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் என்னை அவனுடைய அருளை கொண்டு அணைத்து கொண்டாலே தவிர என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் ரஹ்மத்து என்பது முக்கியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா வெறும் ரஹ்மத்து ரஹ்மத்து என்று சொல்லி முடிக்காமல் அல் குர்ஆனிலே ஒரு 6 விஷயங்கள் இருக்கின்றன. இதே போல ரசூலுல்லாஹ் ஹதீஸில் இன்னும் ஒரு 6 விஷயம், மொத்தம் 12 விஷயங்கள் இருக்கின்றன. நான் 12 இங்கே தொகுத்து வந்தாலும் சொல்லவில்லை, ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு 3 விஷயங்களை மட்டும் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அவை அனைத்துமே அல்லாஹுடைய அருளை அடைய அல்லாஹ் சொல்லித்தந்த சில வழிகள். வெறுமனே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டால் போதுமா? யா அல்லாஹ் ரஹ்மத்தை தா, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், இது துஆ கேட்டால் மட்டும் போதுமா? துஆவில் மட்டும் அந்த ரஹ்மத்து கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். துஆவை அல்லாஹ்விடம் கேட்போம், அந்த ரஹ்மத்து வருவதற்கான வழிகளை அல்லாஹ் சொல்லித்தந்தானே, அந்த வழிகளையும் வாழி எடுத்து நடப்போம் இன்ஷா அல்லாஹ். ரெண்டும் தேவை. அல்லாஹ்வை கேட்கவும் வேண்டும், அந்த வழிகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கவும் வேண்டும். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனில் ஒரு 6 விஷயம் இருக்கின்றன. ஒரு 3 விஷயத்தை மட்டும் இங்கு பார்ப்போம். முதலாவது, அது அல் குர்ஆனோடு சம்பந்தமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான். ரஹ்மத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, பரக்கத்து உங்களுக்கு வர வேண்டுமா, அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, ரஹ்மத்தோடு நீங்கள் வாழ வேண்டுமா, ரஹ்மத்துக்கும் உரிய மனிதர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? அப்படியானால் அல் குர்ஆனோடு தொடர்பை கூட்டிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதிலும் குறிப்பாக அல் குர்ஆனுடைய ஓதல் சத்தம் கேட்டால் காது தாழ்த்தி கேட்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல் குர்ஆன் ஓதப்படுகிறது, நாம் கதைத்துக் கொண்டிருக்கலாமா, கணக்கில்லாமல் இருக்கலாமா? அல் குர்ஆனுக்கு ஒரு கௌரவம், அதற்கு ஒரு கண்ணியம், அதற்கு ஒரு ஹுர்மத், அதற்கு ஒரு மரியாதை. சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் வசனத்தை பார்ப்போம். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல் குர்ஆன் தொழுகையில் ஓதப்பட்டால் ஃபர்லு, வாஜிபு என்ற அடிப்படையில் அதை கேட்பது மிக முக்கியமானது. அதே போல தொழுகைக்கு வெளியே ஓதப்பட்டாலும் அதை கண்ணியம், கௌரவம் என்ற அடிப்படையில் காது தாழ்த்தி கேட்பது மிக முக்கியமானது. وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. மேலும் அல் குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, இந்த அல் குர்ஆனின் பக்கம் நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். ஒன்றிருக்கிறது கேட்பது, இன்னும் ஒன்றிருக்கிறது காது தாழ்த்தி கேட்பது. கேட்பது என்ன, காது தாழ்த்தி கேட்பது என்ன, மிக வித்தியாசமானது. அன்சித்து, வாயை மூடி காது தாழ்த்தி கேட்பது, கவனம் செலுத்துவது, உங்களுக்கு கவனத்தையும் அதன்பால் செலுத்துவது, மிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்பது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை ஓதப்படுகிறத கவனமாக கேட்பது. ஃபஸ்தமிஉ லஹு, அதன் பக்கம் நீங்கள் காது தாழ்த்தி கேட்பீர்களாக. அன்சித்து, வாயை மூடிக்கொள்வீர்களா. சுப்ஹானல்லாஹ். வாயை மூடாமலும் கேட்கலாம். ஆனால் அல் குர்ஆன் 2 செய்தி சொல்கிறது, நீ வாயை மூடு, காது தாழ்த்தி கேளு. சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் ஓதப்படுமானால் முழு கவனமும் அந்த அல் குர்ஆனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி தந்து, லஅல்லக்கும் துர்ஹமூன, உங்களுக்கு ரஹ்மத்து பரக்கத்து கிடைக்க அது வழி என்று சொல்லி தருகிறது. இந்த ஆயத்தை பற்றி பேசுகின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், தொழுகையிலே இமாம் ஓதுவார், இமாம் ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹாவாக இருக்கட்டும், ஏனைய சூறாக்களாக இருக்கட்டும், அதை காது தாழ்த்தி கேட்பது மிக முக்கியமான அமல் மட்டுமல்ல, அது கட்டாயமும் கூட. எனவேதான் இமாம் சூரா ஃபாத்திஹா ஓதும்போது காது தாழ்த்தி கேட்கிறோம். அதன் பிறகு இமாம் அமைதி காப்பார், அதற்குள் நாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறோம்.
அதன் பிறகு இமாம் ஒரு சூறாவை ஆரம்பிப்பார், திருப்பி அந்த சூறாவை கால்தான் நாம் கேட்க வேண்டும். வைதா குரியல் குர்ஆன், அல் குர்ஆன் ஓதப்படுமானால் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது, நீங்கள் காதாட்டி கேளுங்கள், வாயை மூடிக்கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன, நீங்கள் அருளுக்குரிய மனிதர்களாக ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது அருள் நிறைந்த உலகத்திலே அருளை அடைய இருக்கின்ற அமல்களிலே அல் குர்ஆனோடு சம்பந்தமான ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் வீடுகளில் அல் குர்ஆனை ஹயாத்தாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக அல் குர்ஆனை ஓதுவோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு குர்ஆனை ஓதுகின்ற பழக்கத்தை வீடுகளில் கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் மனைவி ஓதட்டும், கணவர் கேட்கட்டும், கணவர் ஓதட்டும், மனைவி கேட்கட்டும், கணவன் ஓதி பிள்ளைகளும் கேட்கட்டும், மனைவி ஓதி பிள்ளைகளும் கேட்கட்டும், பிள்ளைகள் ஓத தாய் நந்தன் கேட்போமே, எப்படி இருக்கும்? பரக்கத்தா இருக்கும், ஒரு ரஹ்மத்து கிடைக்கும். குறைந்தபட்சம் ஒரு அரை மணித்தியாளர், ஒரு மணித்தியாளர் 24 மணித்தியாளர்களிலே அல்லாஹுடைய வேதத்தை ஓத, அதை பார்க்க, அதை விளங்க, அதை காதாட்டி கேட்க ஒரு மணித்தியாலத்தை எடுக்க நேரம் போதாதா? 24 மணித்தியாலம் இருக்கிறது. 24 மணித்தியாலத்தில் அல்லாஹுடைய வேதத்தை அல்ல எங்களுக்கு தந்தான், பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நிறைந்து தந்தான். இந்த பரக்கத்துடைய வேதத்தை பார்ப்பதற்கு, அதை சுமப்பதற்கு, அதை முத்தமிடுவதற்கு, அதை ஓதுவதற்கு, அதை காதாட்டி கேட்பதற்கு நேரம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட சமூகமே அதற்கு நேரம் எடுக்காவிட்டால் யார் எடுப்பார்? முஸ்லிம் அல்லாதவர்கள் அல் குர்ஆனுக்கு நேரம் எடுப்பதா? இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். ரமலானுடைய மாதம் வந்து 3 மாதங்கள் கழிந்திருக்கின்றன. எத்தனையோ அல் குர்ஆனை ஓதினோம், எத்தனையோ குர்ஆன்களை தமாம் செய்தோம், எத்தனையோ ஜுது குர்ஆனை தொழுகையில் கேட்டோம். ரமலான் முடிந்து 98 நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. ஷவ்வால் மாதத்தில் 30 பிறை, துல்காதா மாதத்தில் 30 பிறை, துல்ஹஜ் மாதத்தில் 30 வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாள் 2 முன்ன பின்னை ஆகலாம், அப்படின்னா 90 நாள். இது முஹர்ரமுடைய மாதம் மலர்ந்து 8வது இருக்கிறோம். அப்போ 98 நாள், கிட்டத்தட்ட சுமார் 98 நாட்கள் எத்தனை ஜுசு ஓதினோம், எத்தனை குர்ஆன் வசனத்தை கேட்டோம், எத்தனை ஜுசு குர்ஆனை காதாட்டி கேட்க ஆசைப்பட்டோம். ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓத நேரம் ஒதுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். பரக்கத்து வரும், ரஹ்மத்து வரும். எதற்கோ நேரம் எடுக்கிறோமே, எதற்கோ காணல் செலவழிக்கிறோமே, அல் குர்ஆனுக்கு என்று ஏன் நேரத்தை செலவழிக்க முடியவில்லை? ரமலானுடைய மாதம் முடிந்து, ஷவ்வால் மாதம் வந்து, துல்காதா வந்து, துல்ஹஜ் முடிந்து, முஹர்ரத்தையும் அல்லாஹ் தந்து, இன்னும் அமல் செய்ய அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறார். நேற்று இரவு அல்லது நேற்று மரணித்தவருக்கு இந்த குர்ஆன் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறா? அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறானே. இப்பொழுது ஹயாத்தோடு இருக்கின்ற எங்களுக்கு நாளை மரணித்தால் நாளை எங்களுக்கு குர்ஆன் கிடைக்குமா? அல்லாஹ் அமல் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை திருப்பி தந்து கொண்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆனை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் பல கடமை இருக்கின்றன, ஒன்றை சொல்கிறேன், இன்னும் 5 கடமை இருக்கிற அல் குர்ஆனுக்கு என்று. குறைந்தபட்சம் அல் குர்ஆனை ஓதுவது அதுவும் ஒரு கடமை அல்லவா? அந்த கடமையை யாவும் செய்ய ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அத்தோடு அதை ஓதுவதோடு விளங்குவது, அதை பரப்புவது, அதனுடைய தத்துவ கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுவது, அதை பாடமாக்குவது போன்ற இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. குறைந்தபட்சம் அல் குர்ஆனோடு தொடர்பை கூட்ட வேண்டும், அதை காதாட்டி கேட்க வேண்டும். லஅல்லக்கும் துர்ஹமூன, ரஹ்மத்து கிடைக்கும், ரஹ்மத்துக்குரிய மனிதர்களாக ஆகுவீர்கள் என்று திருமறை அல் குர்ஆனில் சொல்லித் தருகிறது. இது முதலாவது ரஹ்மத்து வருவதற்கான ஒரு வழி. நீ இரண்டாவது வழி என்ன என்று பார்ப்போம். இரண்டாவது வழி என்ன தெரியுமா? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, உம்ரா, இப்படி என்னென்ன இபாதத்துகள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ, அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எதையெல்லாம் உற்சாகப்படுத்துகிறதோ, எதையெல்லாம் ஆர்வப்படுத்தியிருக்கிறதோ அத்தனை அமல் இபாதத்துகளும் ரஹ்மத்து வர வழி. இது அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. وَأَقِيمُوا الصَّلَاةَ, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுவீர்களாக. وَآتُوا الزَّكَاةَ, ஜக்காத்தை நீங்கள் சரியாக வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு பார்த்து முறையாக அதை கொடுப்பீர்களாக. وَأَطِيعُوا الرَّسُولَ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீர்களாக. இதையெல்லாம் செய்தால் லஅல்லக்கும் துர்ஹமூன, ரஹ்மத்துக்குரிய மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அருள் கிடைப்பதற்கு வழி வெறும் துவா மட்டுமல்ல, துவாவோடு சேர்த்து இந்த இபாதத்தெல்லாம் சொன்னார்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் ஒளி செய்தார். ஒளி செய்து பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்.
அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவருக்கென்று அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, லா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மாதாமத்தி ஸலாத்து தஹ்பிதுஹு லா யம்னஉஹு. சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மாதாமத்தி ஸலாத்து தஹ்பிதுஹு. தொழுகை எதிர்பார்த்து ஒரு பள்ளி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிஷம், 2 நிமிடம், 3 நிமிடம், 10 நிமிடம், சுப்ஹானல்லாஹ், அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தொழுத நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்பூக் என்றால் பிஞ்சி வந்து இமாம் தொழுது முடிய எழும்பி தொழக்கூடிய பிஞ்சி வந்தவர்கள் மஸ்பூக் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையில் வராமல் தொழுகைக்கு நேர காலத்தோடு வந்து 2-4 ரக்காத் சுன்னத்து தொழுது தொழுகைக்காக எதிர்பார்த்து சுப்ஹானல்லாஹ் உட்கார்ந்திருக்கும் அந்த ஒவ்வொரு வினாடியும் தொழுதுபவருக்குரிய கூடி வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமின்றி, அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குமார்கள் உங்கள் மீது துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக துஆ செய்வார்கள்? 2 விஷயத்துக்காக. ஒன்று ரஹ்மத்துக்காக, இன்னொன்று பாவ மன்னிப்புக்காக. ஒருவர் மரணிக்கிறார், அவரை குளிப்பாட்டுகிறோம், கஃன் உடுப்பாட்டுகிறோம், அவருக்காக தொழுகை நடாத்துகிறோம், அவரை அடக்குகிறோம். தொழுகையில் அவருக்கு என்ன துஆ கேட்கிறோம்? 2. யா அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிப்பாயாக, அவருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹுன்னு கேட்போம். அந்த துஆ ஒரு மரணித்த பிறகு நாம் அவருக்காக கேட்கிறோம். ஆனால் ஹயாத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்காக மலக்குமார்கள் கேட்கிறார்களே, சுப்ஹானல்லாஹ், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும், மலக்குமார்கள் உங்களின் மீது துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது? மாதாம ஃபீ முஸல்லாஹு, தொழுதவர் தொழுது விட்டு தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து கொடுக்கிறார். ஃபீ முஸல்லாஹு அல்லதி ஸல்லா ஃபீஹி, தொழுத இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தொழுத உடனே துஆவும் இல்லாமல், திக்ரும் இல்லாமல், தஸ்பீஹும் இல்லாமல், விழுந்து ஓடாமல் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து அமைதியாக நிம்மதியாக இமாமோடு முழுமையாக தொழுது அந்த சஃபிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்கள் அவருக்காக 2 துஆ கேட்பார்கள். ஒன்று அவர் பாவ மன்னிப்புக்காக, இன்னொன்று ரஹ்மத்துக்காக என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் அவருக்கு நீ பாவங்களை மன்னிப்பாயாக, அவருக்கு நீ அருள் புரிவாயாக. இது மரணித்த பிறகல்ல, ஹயாத்தோடு வாழுகின்ற காலத்திலே மலக்குமார்கள் எங்களுக்காக துஆ செய்ய நாம் செய்ய வேண்டிய லேசான வழி, பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு சமூகம் அளிப்பது, பாங்கு சொல்லும் சத்தத்தோடு தயாராகுவது, ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷம் நேர காலத்தோடு பள்ளிக்குள் நுழைவது, நுழைந்து 2 ரக்காத் 4 ரக்காத் சுன்னத்தை தொழுவது, எதிர்பார்த்து இருப்பது, தொழுகையை நிம்மதியாக தொழுவது, தொழுத பிறகும் இன்னும் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் சுப்ஹானல்லாஹ் அத்தனை பாக்கியம் கிடைக்கும் என்பதை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரஹ்மத்து என்பது வெறும் துஆ மட்டும் கேட்பதால் நடப்பதல்ல, அந்த துஆ கேட்பதோடு இந்த வழிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் சொல்லித் தருகிறோம். இனி பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகின்ற இன்னும் ஒரு அமலை பாருங்கள். இது ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக நாம் எல்லோரும் செய்த ஒரு அமல் தான். அது எது பாருங்கள். அதான் தஹஜ்ஜுத், அதான் கியாமுல் லைல். அதைத்தான் இரவு தொழுகை சொன்னோம். 3 மாதம் என்றால் 98 நாட்களுக்கு முன்பு செய்தோம். முழு அக்குர்ணையும் செய்தது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் செய்த, ஆண்கள் செய்தார்கள், பெண்கள் செய்தார்கள், மாஷா அல்லாஹ் சிறுவர்கள் செய்தார்கள். என்னது? கியாமுல் லைல். சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ரஹிமல்லாஹு இம்ரா காம மினல் லைலி ஃபஸல்லா. அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு அருள் புரிவானாக. ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன் காமத் மினல் லைலி ஃபஸல்லா. அந்த பெண்ணுக்காக அல்லாஹ் அருள் புரியட்டும். அந்த பெண்ணும் அந்த ஆணும் செய்த அமல் என்ன தெரியுமா? காம மினல் லைலி, இரவின் நடுநிசியில், இரவின் கடைசி பகுதியில் இரவு தொழுகைக்காக தயாராகி உலு செய்து தக்பீர் கட்டி தொழுதவர் ஆண். பெண் என்ன செய்தாள்? காமத் மினல் லைலி ஃபஸல்லா. அதே வேளையை அந்த பெண் செய்தாள். சுப்ஹானல்லாஹ்
சுப்ஹானல்லாஹ், ரமதானுடைய மாதம் எல்லோரும் செய்தோம், ரமதான் முடிந்ததோடு அது குறைந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத்து கிடைக்க வேண்டுமானால் இதை எமது வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த ஹதீஸை பாருங்கள். ரஹிமல்லாஹு இம்ரஅன் காம மினல் லைலி ஃபஸல்லா. அந்த ஆண்மகனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இந்த ஆண்மகன் செய்த அமல் என்ன தெரியுமா? காம மினல் லைலி, இரவிலே எழுந்து உலு செய்து தொழுது, வாய்க்கல் அஹ்லஹு, தன்னுடைய மனைவியையும் தொழுவதற்காக எழுப்பாட்டிய அந்த மனிதர். வெறுமனே நான் தொழுது போதாது, மனைவி தொழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய கணவருமால் உருவாக்கப்பட வேண்டும். கணவன் மட்டும் தொழுது போதுமா? மனைவியும் தொழட்டும். மனைவி மட்டும் தொழுது போதுமா? ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன் காமத் மினல் லைலி ஃபஸல்லா. அந்த பெண் இரவின் கடைசி பகுதி எழுந்து உலு செய்தி ஃபஸல்லத், தொழுதாள். சுப்ஹானல்லாஹ். தொழுதுவிட்டு ஐக்கல்லத் அஹ்லஹா, தன்னுடைய கணவரை தொழ எழுப்பினாள். ரெண்டு விஷயம். வெறும் கணவன் மட்டும் தொழுதும் போதாது, வெறும் மனைவி மட்டும் தொழுது போதாது, கணவனும் தொழுவோம் வேண்டும், மனைவியும் தொழ வேண்டும், ஒரு குடும்பமும் அந்த இரவு தொழுகை ஹயாத்தாக்க வேண்டும். அங்கு ரஹ்மத் இருக்கிறது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ரஹ்மத்து கிடைப்பதற்கான ஒரு 12 வழிகள் இருக்கிறது. நான் 3 தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அமல்படுத்துவோம். இந்த 3 அமல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு முறை இந்த குத்பா பிரசங்கத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த குத்பா பிரசங்கம் 2 விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டன. முதலாவது பகுதியிலே இஸ்லாமிய புதிய வருஷம் மலர்ந்து 1446 இருந்து 1447க்குள் நுழைந்து முஹர்ரம் மாதத்தை அடைந்து 8வது பேர் இது கொண்டு. இதான் முதலாவது சொன்ன செய்தி. இந்த முஹர்ரமுடைய மாதம் என்பது அரபு மாதத்தின் 12 மாதங்கள் முதலாவது மாதம் என்ற 12 மாதம் எண்ணி காட்டப்பட்டன. அதன் பிறகு இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய 2 இபாதத்துகள் சொல்லப்பட்டது. குறிப்பாக ஆஷூரா தாசுவா நோன்பு பற்றியும் தாராளமாக செலவு செய்வது சம்பந்தமான ஹதீஸை பற்றியும் ஞாபகப்படுத்தப்பட்டது. அதிலும் குறிப்பாக இன்று பிறை 8, இன்ஷா அல்லாஹ் மக்ரிபோடு பிறை 9 ஆகும். எனவே இன்று இரவு கடைசி சஹர் செய்து பின்னேரம் சஹர் செய்து நாளை சனிக்கிழமை ஒரு நோன்பும், நாளை பின்னேரம் சஹர் செய்து ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு நோன்பும், பிறை 9 பிறை 10, இந்த 2 நோன்பை நோட்பதற்கு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர் முழு ஊரும் நோன்பு நோக்கட்டும் என்று இங்கு 2ஆவது ஞாபகப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ரமலான் மாதம் கடைசி 10 அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் அமல் செய்வதற்கு. அதே போல் துல்ஹஜ் மாதம் முதலாவது 10ஐயும் அமல் செய்ய சந்தர்ப்பத்தை தந்தான். முஹர்ரம் மாதத்தை தந்திருக்கிறான். எனவே அமல்கள் செய்யப்பட சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம் என்று சொல்லப்பட்டது. 2வது பகுதியிலே அல்லாஹ்வுடைய அருள் என்பது மிக முக்கியமானது. ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இன்றி சொர்க்கம் செல்ல முடியாது. எனவே அருள் என்பது ரஹ்மத் என்பது மிக முக்கியமானது சொல்லப்பட்டு, அந்த ரஹ்மத்து அடைய என்ன வழி சொல்லப்பட்டது. அதில் 12 விஷயங்கள் தலையங்கமாக இருந்தாலும் 3 விஷயங்கள் மட்டுமே ஞாபகப்படுத்தப்பட்டன. அது முதலாவது அல் குர்ஆனை ஓதுவது, அதை விளங்க முயற்சிப்பது, அந்த அல் குர்ஆனை ஹயாத்தாக்குவது. குறிப்பாக அல் குர்ஆன் ஓதப்பட்டால் அதை காதாழ்த்தி கேட்பது, அதுக்கு நேரம் ஒதுக்குவது, வாயை மூடி கேட்பது, இன்பமாக கேட்பது, ருசித்து கேட்பது, வேண்டாம் வெறுப்போடு கேட்காமல் சந்தோஷமாக அல் குர்ஆனை கேட்பது, ரஹ்மத்து வரும் என்று சொல்லப்பட்டது. 2வது விஷயத்திலே தொழுகையை நிலைநாட்டுவது, தொழுகைக்கு நேர காலத்தோடு சமூகம் அளிப்பது, நேர காலத்தோடு வந்து தொழுது முடிந்தும் நேரம் எடுப்பது, இதுவெல்லாம் ரஹ்மத்து பரக்கத்து வர மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் சொல்லப்பட்டது. அதே நேரம் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டிய ஜகாத்தையும் சரியாக கணக்கு பார்த்து கொடுப்பதும் ரஹ்மத்து வர வழியில் சொல்லப்பட்டது. இப்படி எல்லா இபாதத்துகளும் ரஹ்மத்தினுடைய வாசல்களாகும். எனவே அந்த அமல்கள் ஈடுபட வேண்டும். இது 2வது. 3வது சொல்லப்பட்ட செய்திதான் இரவு வணக்கம் என்பது வெறும் ரமலான் மாதத்தோடு முடிக்கக்கூடிய அமல் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு கணவன் ஒரு மனைவி, குறிப்பாக ஒரு குடும்ப தலைவன் ஒரு தலைவி தஹஜ்ஜுடைய தொழுகையை ஹயாத்தாக்க வேண்டும், நடுநிசி தொழுகையை தொழ வேண்டும். தான் மட்டும் தொழுது போதாது, தன் கணவரை எழுப்ப வேண்டும், கணவன் தொழுதால் தன் மனைவி எழுப்ப வேண்டும். இந்த அமல்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த உலகத்துக்கு வருவதற்கான வழிகள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவரும் கபூல் செய்வானாக. ரப்பே எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக.
நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியங்களுக்கு தந்தருவாயாக. இந்த முழு உலகத்திலும் முஸ்லிம்கள் பயங்கரமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீன பூமியிலே 635 நாட்களாக தொடர்ந்து கொலையும் அநியாயமும் அக்கிரமும் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். சுமார் 76 வருஷங்களாக மரண ஓசைகளை அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அப்பாவிகள், அவர் அடிப்படை வசதிகள் இல்லை, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பூமி அதே அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த பூமி ஆக்கிரமிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் ரகசியமாகவும் பரகசியமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது யா அல்லாஹ். எனவே அந்த மக்களுடைய அந்த சொத்தை பாதுகாப்பாயாக, இந்த பூமியை பாதுகாப்பாயாக, ஒரு உயிர்களை பாதுகாப்பாயாக, உடைமைகளை பாதுகாப்பாயாக, மானங்கள் மரியாதைகளை பாதுகாப்பாயாக. அந்த ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அத்தனை பேருடைய ஈமானை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அத்தனை பேரையும் சுகதாக்களாக கபூல் செய்து சுருக்கத்தை நசிபாக்கிடுவாயாக. இன்னும் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கைகாலங்கள் இழந்து கஷ்டத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான விடுதலை கொடுத்திருவாயாக. குறிப்பாக அந்த பலஸ்தீன பூமியை முழுமையான சுதந்திரம் பெற்ற ஒரு பூமியாக மாற்றிக் கொடுப்பாயாக. தனித்துவமான தனி அதிகாரம் கொண்ட ஒரு பூமியாக அவர்களுக்கு கொடுத்திருவாயாக. அக்ஸா பள்ளிவாசலுடைய முழு அதிகாரத்தையும் முஸ்லிம் சமூகத்தின் கையில் கொடுத்திருவாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. أوصيكم ونفسي ولكم. الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا الله تعالى إلى ما دعاكم فصلوا وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.